இப்போ பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மூலமாக நெறைய பேருக்கு நெறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்ப நமக்கு சம்மர் சீசன் வர்றதுனால, அத பத்தி நெறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸ்ன்னு நெறைய பேர் இப்போ அத பத்தி பேசுறாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன்ஸ் பத்தி யாருக்குமே நெறையா தெரியாது. பட் ஆனா சோஷியல் மீடியா மூலமாக நெறைய பேருக்கு இப்போ சன்ஸ்க்ரீன்ஸ்னா என்ன? அத யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதையும் யூஸ் பண்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நெறையா நான் மெடிக்கல் பீப்பிள் சோஷியல் மீடியால சன்ஸ்க்ரீன்ஸ் பத்தி கொஞ்சம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப காமன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்ஸ்க்ரீன் வந்து எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல எப்போ அல்ட்ரா வயலட் ரேஸ் படுதோ அந்த டைமில் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணணுங்க. அது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே உங்களோட டிவி, எல்இடி லைட்ஸ் அது மூலியமாகவே உங்களுக்கு அல்ட்ரா வயலட் லைட் உங்கள் முகத்தில் படும். அதனால உங்களுக்கு ஃபேஸ் டேனிங் வரலாம் அண்ட் மற்ற ஸ்கின் டேமேஜ் வரலாம். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெளியில் போய் சன் எக்ஸ்போஷர் டைரெக்டாக இருந்தாலும் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சன்ஸ்க்ரீன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்கெல்லாம் ரொம்ப திக்காக ஒயிட்டாக சன்ஸ்க்ரீன்ஸ் வெறும் அப்பர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸும் லிப்ஸில் மட்டும் தடவிப்பாங்கன்ட்டு. ஏன்னா அதுக்கும் ஒரு சயின்ஸ் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிலில் நின்று விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற சன்ஸ்க்ரீன் வந்து சன் பிளாக்ஸ் இல்லை ஜிங்க் உடைய சன்ஸ்க்ரீன். அண்ட் அது எங்கே சன் பேர்ன் ஆகுமோ அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக தடவுறாங்க. இப்போ நம்ம வந்து ஈச் ஒன் ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். சில பேர் பைக்கில் நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கையிலையும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஆனால் லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் சன்ஸ்க்ரீன் முக்கியம். இப்போ ஒரு ஆளுக்கும் எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் தேவை, அதோட எஸ்பிஎஃப்னா என்ன, சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது 30% எஸ்பிஎஃப்பும் போதும், 80% எஸ்பிஎஃப் வரைக்கும் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். அது போக இப்போ நிறைய லேடிஸ் வந்து மேக்கப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெகுலராக காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் போடுற ஹேபிட் சுச்சுவேஷன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மல்டிபிள் லேயர்ஸ், இப்போ ஒரு லேயர் சன்ஸ்க்ரீன், ஒரு லேயர் மாய்ஸ்சரைசர், ஒரு லேயர் மேக்கப்னு போட்டுகிட்டே வந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்னால பரு கூட வரலாம். ஸோ ஆக்னே ப்ரிவென்ஷனுக்குரிய சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து பெஸ்ட்டு டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ். மேக்கப் யூஸ் பண்ணுற லேடிஸ் வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அன்னெசரி லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவும் தேவையில்லை. ஸோ உங்கள் சிச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு எப்படி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் ஸ்கின் கலரும் ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் டார்க்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எஸ்பிஎஃப் நெசசிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க, ஒயிட்டாக இருக்கிறவங்க, காக்கேஷியன் ஸ்கின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தேவைப்படுற சன்ஸ்க்ரீன் டிஃப்ரெண்ட். இல்லை விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, மஞ்சள், அதுக்கப்புறம் வேறு ஏதோ 3 விஷயமான கலந்து இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல விட்டோம்னா கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வருது. அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு சரும மருத்துவர், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ யூஸ்வலி நாங்கள் வந்து ஒரு ஸ்கின்னோட கலர் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கோங்க. இப்போ டார்க்காக இருக்கிறாங்கன்னா எதனால டார்க்காக இருக்குது, அடிப்படையாக ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூனால ஸ்கின் டார்க் ஆகுதா, இல்லை ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம்னால ஸ்கின் டார்க் ஆகுதா, இல்லை வெறும் வெயிலில் போய் ஸ்கின் கருத்து போகுதான்னு அசஸ் பண்ணணும். இப்போ ஸ்கின் டார்க்காக இருக்கிறதுனால நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் டிஃப்ரெண்ட் காக்டெயில்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. தயிர் யூஸ் பண்ணுறாங்க, டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி காக்டெயில்ஸ் ஆஃப் திங்ஸ் எடுத்து ஸ்கின்ல தேய்ச்சா உங்களோட டார்க்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து நிறையா அலர்ஜிஸ் உண்டாயிருக்கு, நானே பார்த்துருக்குறேன். இப்போ சில ஆயில்ஸ் கூட சுட வச்சு அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு தடவுனா உங்கள் ஸ்கின் ஸ்மூத் ஆகிடும், உங்களுக்கு ரஃப்னஸ் எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் டெஃபினெட்லி அது மூலியமாக நிறைய அலர்ஜிஸும் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அனாவசியமாக நீங்கள் எதையும் சோஷியல் மீடியாவில் பார்த்து நம்பிடாதீங்க. எஸ்பெஷலி இப்போ ரொம்ப வல்னரபிள் பீப்புள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க, ஸ்கின் டார்க்காக இருக்குதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கின் டிசீஸாக இருக்கணும். அதனால அவங்க ஈஸியாக விக்டிமைஸ் ஆகிட்டு ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறாங்களோ அதை ஃபாலோ
பண்ணுறாங்க. பட் அதுக்கு பெஸ்ட் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு சர்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். தயவுசெய்து இந்த ஓவர் த கவுண்டர் ஆர் ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம், வீட்டில் இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி ஸ்கின் கலரை மாற்றணும்னு ஆசைப்படாதீங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். உங்கள் ஸ்கின் கலர் மாறுதுன்னா அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கணும். அண்ட் அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆண்கள் தாடி வளர்க்குறாங்க ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா. அந்த வளர்க்கும் போது அந்த வளரக்கூடிய அந்த முகம் ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், வளர்க்குறது நல்லதா? ஐடியலி இப்போ ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாடி வளர்க்குறாங்க பிகாஸ் ஆஃப் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். பட் அந்த தாடியை வந்து வளர்க்குறது ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கணும். பிகாஸ் ஜென்ரலி தாடி வளர்கிற முடி வந்து நம்ம தலையில் வளர்கிற முடி மாதிரி ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். அண்ட் அந்த முடியை ஜஸ்ட் நம்ம தலையில் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம தாடிக்கும் பியர்ட் வாஷஸ் இருக்குது. அண்ட் பியர்டை ரெகுலராக வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நிறைய பேர் அந்த தாடியை கிளியராக வாஷ் பண்ணாததுனால தாடியிலேயே ஒரு வெரைட்டி ஆஃப் டேண்ட்ரஃப், செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் வரும். ஸோ தாடியை ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தாடியை மெயின்டைன் பண்ணுறவங்க சில பேர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணால் உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை வேர்க்குருவோட சிறுபி, அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். அண்ட் அதனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபாலிகுலைட்டிஸ் வரலாம். ஸோ தாடி வளர்க்கணுன்னா அதுக்கு தகுந்தபடி ஸ்பெசிஃபிக்கான ஹைஜீன் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும். எது யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கோங்க.